Hello friends, welcome to Unique Designers. நம்ம இன்னைக்கு tutorial videosல அடுத்த work பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து நம்ம sugar beads introduce பண்ண போறோம். Sugar beads and sequins யூஸ் பண்ணி தான் ஒரு stitch பார்க்க போறோம். So first வந்து sugar beads பத்தின ஒரு சின்ன explanation கொடுத்துறேன். sugar beadsல வந்து நிறைய varieties இருக்கு, sizes இருக்கு. இப்போ நம்ம நான் இப்போ இதல காட்றது வந்து நார்மலா நம்ம யூஸ் பண்ற sugar beads. சீனி பாசின்னு சொல்லலாம், இல்ல sugar beads ன்னு சொல்லலாம். இது glass beads ன்னு சொல்லுவாங்க, நிறைய நேம்ஸ் இருக்கு இதுக்கு. இதுல வந்து மெயினா என்ன variety இருக்கு அப்படினா metallic shades இருக்கும், opaque இருக்கும், glass இருக்கும். இதுல இது ரெண்டும் வந்து metallic shades. இது gold, இது silver, இதுலயே வந்து copper shade வருது. So இந்த மாதிரியான மெட்டாலிக் ஷேட்ஸ்ல வந்து இந்த மூணு கலர் இருக்கும். அண்ட் இது போக ஒபேக்னு சொல்றது வந்து இந்த மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, டிரான்ஸ்பரண்டா இல்லாம இருக்கும். அது வந்து ஒபேக் பீட்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கும். ஸோ இது வந்து கிளாஸ் பீட்ஸ்னு சொல்லுவாங்க, இது வந்து ஒபேக் பீட்ஸ்னு சொல்லுவாங்க. இதுல வந்து நிறைய கலர்ஸ் இருக்கு. ரெட், மெரூன், yellow, ஆரஞ்சு, கிரீன், பிங்க். பிங்க்லயே 3 ஷேட் இருக்கும், ப்ளூல 3 ஷேட் இருக்கும். அந்த மாதிரி நிறைய ஷேட்ஸ் இருக்கும் இந்த கலர்ஸ்ல. இதுல அந்த மாதிரி தான் நிறைய ஷேட்ஸ் இருக்கும். இப்போ ரீசெண்டா வந்து மெட்டாலிக்லயே டபுள் கலர்ஸ் எல்லாம் வருது. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த ரெயின்போ கலர், ஆன்டிக் கலர். ரெயின்போனா வந்து எல்லா கலரும் தெரியும் அதுல பாக்குறதுக்கு. ஒரு சைடு பார்க்க ப்ளூ மாதிரி இருக்கும், ஒரு சைடு பார்க்க பிங்க் மாதிரி இருக்கும், அண்ட் கோல்டு கலந்து இருக்கும். அதுதான் வந்து ரெயின்போ ஷேட்ஸ். அந்த மாதிரி நிறைய ஷேட்ஸ் இருக்கு. ஸோ சுகர் பீட்ஸ்ல மெயினா இருக்கிற இந்த 3 வெரைட்டி. ஒன்னு மெட்டாலிக், ஒன்னு ஒபேக், இது வந்து கிளாஸ். கிளாஸ் வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கும். இது ரெண்டும் இதெல்லாம் வந்து ஒபேக்கா இருக்கும், அதாவது டிரான்சியா இருக்காது. ஸோ சுகர் பீட்ஸோட மெயின் இது வெரைட்டிஸ் இதுதான். இதுல வந்து சைஸஸும் இருக்கு. 00 சைஸ் இருக்கு. நான் 00 சைஸ்ல அதிகமா மெட்டாலிக் கோல்டு பார்த்திருக்கேன், சில்வர் பார்த்திருக்கேன். பட் மற்றபடி வேற கலர்ஸ்லாம் வந்து 00 சைஸ்ல கிடைக்குதான்னு எனக்கு தெரியல. நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து சுகர் பீட்ஸ். அடுத்து வந்து சீக்வென்ஸ் பத்தின வெரைட்டி சொல்றேன், அதுல நிறைய இருக்கு, பார்க்கலாம். இப்போ சீக்வென்ஸ்ல இருக்கிற மெயின் வெரைட்டி இதுதான். நான் கொடுத்துருக்கிற கிட்ல வந்து இந்த 3 வெரைட்டி இருக்கும். இது வந்து ஃபிளாட் சீக்வென்ஸ், இது வந்து கப் சீக்வென்ஸ், அண்ட் இது வந்து மெட்டாலிக் பிளேட் சீக்வென்ஸ். ஃபிளாட்ங்கிறது வந்து அப்படியே தட்டு மாதிரி இருக்கும், நடுவில் ஒரு சின்ன ஹோல் இருக்கும். கப்புன்றது வந்து ஒரு சின்ன பவுல் மாதிரி இருக்கும், கிண்ணம் மாதிரி இருக்கும், நடுவில் ஒரு ஹோல் இருக்கும், ஒரு கோனிக்கல் ஷேப்ல இருக்கும். பிளேட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஓரத்துல வந்து லைட்டா ரேஸ்டா இருக்கும். இதில் வச்சு காட்டுறேன். கொஞ்சம் பெருசாவும் இருக்கும். அந்த ஓரம் மட்டும் இப்படி லேசா தூக்குன மாதிரி இருக்கும், நடுவில் வந்து ஹோல்ஸ் இருக்கும், உள்ள சின்னதா கட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பிளேட் சீக்வென்ஸ். ஸோ இந்த 3 தான் வந்து மெயினான பேசிக் வெரைட்டி ஆஃப் சீக்வென்ஸ். இதுல இன்னும் இது வந்து நார்மலா எல்லா ஷாப்ஸ்லயும் கிடைக்கிறது. இதுல இன்னும் கொஞ்சம் வேற என்ன இது இருக்கு அப்படின்னா வந்து சைசஸ் மாறும். சீக்வென்ஸ்ல வந்து சின்ன சைஸ் இருக்கும், கப்லயும் சரி பிளாட்லயும் சரி சின்ன சைஸ் இருக்கும். பிளேட்ல வந்து இதுதான் இருக்கல சின்னது நினைக்கிறேன். இதுக்கு அடுத்து பெருசு வேணா இருக்கும், இதுக்கு சின்னது நான் பார்த்தது இல்லை. ஸோ இதுல வந்து சின்னதும் இருக்கும், இதுக்கு அடுத்து பெருசும் இருக்கும். இது வந்து நம்பர் 4. இப்போ நம்ம காட்டுற எல்லாமே நம்பர் 4, இது வந்து நம்பர் 5. ஓகேங்களா? சோ இதுதான் வந்து பேசிக்கான சைஸ் நம்ம யூஸ் பண்றது. இது போக இன்னொன்னு ஒரு வெரைட்டி இருக்கும். என்னன்னா வந்து ஒன் சைட்ல ஹோல் இருக்கும், பெரிய சீக்வெனா இருக்கும், ஒரு ஓரத்துல மட்டும் ஹோல் இருக்கும். அது வந்து ரொம்ப இங்க அவ்வளவா கிடைக்கிறது கிடையாது, எனக்கு கிடைக்கல. அண்ட் மேபி வேணும்னா வெளியே ஆர்டர் பண்ணி வாங்கலாம் நம்ம. பட் இதுதான் வந்து மெயினான திங்ஸ். பிளாட், கப், பிளேட், இது 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப அடுத்து வந்து பிளாட்லயே வந்து என்னென்ன இது இருக்குன்னு சொல்றேன். நான் என்ன வெரைட்டிஸ் இருக்கு பிளாட்ல, என்ன வெரைட்டிஸ் இருக்கு அப்படின்றது சொல்றேன், பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா இது 3மே வந்து yellow கலர் சீக்வென்ஸ் தான். ஆனா 3 ஒரு டைப். எல்லாமே பிளாட் சீக்வென்ஸ், பிளாட்ல yellow கலர், பட் ஒவ்வொன்றும் ஒரு டைப். அதோட அந்த லுக், அந்த ஃபினிஷிங் இருக்கு இல்லையா, அது மாறும். இது பாத்தீங்கன்னா pearl சீக்வென்ஸ்னு சொல்லுவாங்க. pearlனா வந்து ஒரு மாதிரி மேட் ஃபினிஷ் மாதிரி இருக்கும். எப்பவுமே வந்து pearl கலர்ஸ், இப்ப ஃபேப்ரிக் பெயிண்ட்ல பாத்தீங்கன்னா pearl கலர்ஸ்னா ஒரு மாதிரி மேட் ஃபினிஷ்ல இருக்கும். சோ இது வந்து pearl சீக்வென்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து டிஸ்கோ சீக்வென்ஸ்னு சொல்லுவாங்க. டிஸ்கோ சீக்வென்ஸ்னா அந்த ரெயின்போ கலர் மாதிரி டபுள் ஷேடா தெரியும். ஒரு நேரம் இது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கிளிட்டர் ஆகும், ரொம்ப கிளிட்டர் ஆகும். அந்த சிடி எல்லாம் இருக்குல்ல, நம்ம இது சிடி இருக்குல்ல, சிடி டிவிடி எல்லாம் இருக்குல்ல, அதுல ஒரு கிளிட்டர் இருக்கும் பாருங்க, எல்லா கலரும் தெரியும். அதுதான் வந்து ரெயின்போன்னு சொல்லுவாங்க. சோ இதுவும் வந்து அந்த மாதிரி ஒரு ரெயின்போ அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா டிஸ்கோ சீக்வென்ஸ் சொல்லுவாங்க. மெயினா வந்து இந்த டிஸ்கோ சீக்வென்ஸ் இல்லைன்னா தேவ்தாஸ் சம்கின்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து எல்லோ தான், பட் அதுல வந்து ஆரஞ்சு தெரியும், ரெட் தெரியும், எல்லா கலரும் தெரியும். இது ஒரு டைப். ஆனா இதுவும் பிளாட் சீக்வென்ஸ் தான். அதுல இன்னொரு வெரைட்டி பாத்தீங்கன்னா இது வந்து வாட்டர் சீக்வென்ஸ். வாட்டர் சீக்வென்ஸ்ல எல்லோ. இது மொத்தமா பாத்தீங்கன்னா எல்லோ கலரா இருக்கும். சிங்கிள் எடுத்து பாத்தீங்கன்னா கலரே இல்லாத மாதிரி இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா அவ்வளவா கலரே தெரியாது. சோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ற விதத்துல யூஸ் பண்ணணும். அடுக்கா நிறைய சீக்வென்ஸ் ஒரே இடத்துல வச்சோம்னா தான் இந்த கலர் வந்து ப்ராமினெண்டா தெரியும். இது தைக்கும் போது இதோட கலர் த்ரெட் யூஸ் பண்ணணும். சோ பிளாட்ல வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த 3 வெரைட்டி என் கையில இருக்கு. இது போக இன்னும் வேற என்ன ஷேட்ஸ் இருக்குன்றது தேடி பார்த்தா நிறைய இருக்கும். அண்ட் இதே மாதிரி இது கப் சீக்வென்ஸ்லயும் இது டிஸ்கோ டைப் இருக்கு, அதுலயும் காட்டுறேன். இப்போ இது வந்து இந்த கப் சீக்வென்ஸ்ல ப்ளூ கலர் எடுத்திருக்கேன், லைட் ப்ளூ எடுத்திருக்கேன். இதுவும் வந்து அந்த தேவ்தாஸ் டைப். தேவ்தாஸ் இல்லைன்னா அந்த ரெயின்போ சொல்லுவாங்கல்ல, ரெயின்போ ப்ளூ அப்படின்னா டிஸ்கோ சீக்வென்ஸ் ப்ளூ. ஆனா இது வந்து கப் டைப். அதுலேயே வந்து கப்லேயே வந்து இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி. இது பார்த்தீங்கன்னா கப்ல இது மாதிரி இருக்கு, எப்படி சொல்றது, இந்த வாட்டர் சீக்வென்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இந்த கப் இருக்கு.
இதுல வந்து எல்லோ ஷேடு. இதெல்லாம் வந்து ஒன்ஸ் எப்பயாவது ஒரு நேரம் கிடைக்கும், கிடைக்கிற நேரம் வாங்கி வைக்கிறேன். திரும்ப இதே கலர் நான் தேடி போய் கேட்டேன்னா கிடைக்க மாட்டேங்குது. பட் இந்த மாதிரி இது வந்து இப்போ ஓரளவுக்கு ரெகுலரா கிடைக்குது. வாட்டர் சீக்வன்ஸ் கிடைக்குது, பேர்ல் சீக்வன்ஸும் ஓரளவுக்கு கிடைக்குது. பட் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஷேட்ஸ் எல்லாம் வந்து ஒன்ஸ் கிடைக்கும் போது வாங்குறதும் சரி, அதுக்கப்புறம் திரும்ப இதே கலர் எனக்கு வேணும்னு கேட்டால் ஹோல்சேல் ஷாப்ஸ்ல கிடைக்க மாட்டேது. ஸோ இப்போ எதுக்காக நான் இவ்வளோ தூரம் இந்த சீக்வன்ஸ் பத்தி சுகர் பீட்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா வந்து ஒரே கலர் தான், இது எல்லோ கலர் தான், இது 4மே எல்லோ கலர் தான், ஒன்றும் ஒரு வெரைட்டி. ஸோ இந்த மாதிரி நீங்க டிஃபரன்ஸ் காட்டணும், உங்களோட ஒர்க் வந்து வித்தியாசமா தெரியணும் அப்படின்றப்போ வந்து உங்க மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கணும். ஸோ நீங்க பாக்குற இடத்துல கடைகளுக்கு போகும்போது வித்தியாசமா ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சமா கூட சாம்பிள் வாங்கி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ரெகுலர் கலர்ஸ் லைக் கோல்டு, சில்வர் அதுலலாம் வந்து டிஃப்ரெண்டா ஏதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பல்காவே வாங்கி வச்சுக்கலாம். எப்பனாலும் எதுக்குனாலும் யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி வாங்கி வச்சதா இது. இந்த எல்லோ வந்து எனக்கு திரும்ப கிடைக்கவே இல்லை. இதெல்லாம் கூட நம்ம சேல்ஸ்ல எப்பவுமே இருக்கு. ஸோ நம்ம ரெகுலரா வாங்கிட்டே இருக்கோம். பட் இந்த மாதிரி கலர்ஸ் வந்து திரும்ப கிடைக்கல. ஸோ வந்து வெரைட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் காட்டும் போது உங்களுடைய ஒர்க் டிஃப்ரெண்டா இருக்கும், நல்லா நிறைய ரீச் ஆகும். அதுக்காக தான் இவ்வளோ டீடைல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ நம்ம எப்படி ஸ்டிச் பண்றதுக்கு பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ வந்து சுகர் பீட்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி ஒர்க் பண்றதுக்கு வந்து நான் ஒரு சின்ன ஃப்ளவர் மட்டும் ஃபர்ஸ்ட் போட்டு காட்ட போறேன். ஒரு கிராஸ் மாதிரி போட்டுக்கோங்க. சென்டர்ல நம்ம யூஸ் பண்ண போறோம். நீடில் பாத்தீங்கன்னா வந்து நம்பர் 10 இல்லைன்னா 12 இருக்கிறதுல மெலிசான நீடில் எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களால நம்பர் பார்த்து வாங்க முடியல அப்படின்னா நீங்க கடைக்கு போயிட்டு, ஏன்னா நிறைய கடையில் எப்படி வச்சிருக்காங்கன்னா நீடில்ஸ் எல்லாம் வந்து மொத்தமா ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்காங்க, உங்களுக்கு வேங்கிறத எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் நான் பார்த்திருக்கேன் கடையில. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா சைஸ் பார்க்க தெரியலன்னா சுகர் பீட்ஸ் கொஞ்சம் போல கையில வச்சுக்கோங்க. நீங்க அங்க பாக்குற நீடில்ல இந்த ஒரு பீடை வந்து இப்படி எடுத்து கோர்த்து பாருங்க. இது வந்து இந்த இதோட ஐ இருக்கு இல்லையா, இது வழியா ஃபுல்லா வந்து இப்படி கிராஸ் ஆகி வெளியே வரணும். வெளியே வருது அப்படின்னா வந்து இந்த சுகர் பீட் வந்து இந்த நீடில் வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது மாதிரி கிராஸ் ஆகிற மாதிரி செக் பண்ணி வாங்குறதுக்கு ஈஸியா இருக்கும். நிறைய இதுல வந்து உங்களுக்கு அந்த ஃபுல் பாக்ஸ்ல நிறைய வெரைட்டி ஆஃப் நீடில்ஸ் இருக்கும் இல்லையா, அது யூஸ் பண்ணனாலும் ஓகே தான். பட் நம்பர் பார்த்து வாங்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி சுகர் பீட் எடுத்துட்டு போய் இது உள்ள போட்டு பார்த்து வாங்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் நமக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃப்ளவரோட சென்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே நீடில் வெளியே எடுத்துட்டு த்ரெட் வந்து டபுளா கொடுத்துருக்கேன். 2 நூலையும் போட்டுட்டு எண்டில் வந்து நாட் போட்டிருக்கேன். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சம்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சம்கி எடுத்துட்டு கூடவே ஒரு சுகர் பீடு, ஒரு சுகர் பீட் கொடுத்துக்கோங்க. ஸோ ஒரு சம்கி ஒரு சுகர் பீட் ரெண்டே ஒன்னா போட்டுட்டு இந்த எண்டு வரைக்கும் கொண்டு போயிடுங்க. எண்ட் வரைக்கும் கொண்டு போயிட்டு இந்த சுகர் பீடை விட்டுட்டு சம்கியோட சென்டர் ஹோல்ட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள மறுபடியும் நீடில் அப்படியே உள்ள போட்டுருங்க. போட்டு எண்ட் வரைக்கும் அப்படி எடுத்துருங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சம்கி வச்சு அது மேல ஒரு பாசி வச்ச மாதிரி. இதை வந்து நீங்க அங்கங்க புட்டா வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணீங்கனாலும் அழகா இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் செய்யலாம். இப்போ நம்ம ஃப்ளவர் பண்ண போறோம். ஸோ ஃப்ளவரோட சென்டருக்கு ஒரு சம்கியும் ஒரு பீடும் வச்சிருக்கோம். அடுத்தது இந்த சம்கியோட எண்ட் இருக்குல்ல, இங்க இருந்து நீடில் வெளியே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்ப சுகர் பீட்ல ஒரு 3 சுகர் பீட் எடுத்துக்கலாம். 1, 2 and 3. 3 பீட்ஸ் எடுத்திருக்கேன். லாஸ்டா ஒரு சம்கி. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணும்போது என்ன பண்ணோம், சம்கி ஃபர்ஸ்ட் போட்டு அப்புறம் சுகர் பீட் போட்டோம். இப்போ வந்து சுகர் பீட் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கோம், அடுத்து சம்கி போட்டிருக்கோம். இது எல்லாத்தையும் ஒன்னா எண்டு வரைக்கும் கொண்டு போயிடலாம். கொண்டு போயிட்டு இந்த மாதிரி இந்த லெஃப்ட் ஹேண்ட் வச்சு இந்த த்ரெட் அப்படி பிடிச்சிக்கோங்க. இதை நேரா டைட்டா வச்சுக்கோங்க. கரெக்டா அந்த எண்டு வரைக்கும் வரணும். அண்ட் சம்கி வந்து ஃபிளாட்டா இருக்கக்கூடாது. இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி சம்கி வந்து ஃபிளாட்டா வச்சுட்டு அதுக்கு அதோட எண்டுல நீடில் போடக்கூடாது. சம்கி வந்து வெர்டிக்கலா இப்படி நிக்கணும். இந்த மாதிரி சம்கியை இப்படி நேரா வெர்டிக்கலா நிக்க வச்சுட்டு அப்புறமா நீடில் வந்து இந்த இடத்துல போடும். இந்த சம்கி எங்க முடியுதோ, அதாவது சுகர் பீடும் சம்கி முடியுற கரெக்டான பாயிண்ட், அந்த இடத்துல நீடில் உள்ள போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா சம்கி வந்து ஸ்டிச் முடியும் போது ஃபிளாட் ஆயிட்டு இப்படி வந்துடும். இப்ப நம்ம வந்து சம்கி முதல்ல ஃபிளாட் பண்ணி அதுக்கப்புறம் போட்டோம்னா இந்த த்ரெட் வந்து இப்படி நீளமா வெளியே தெரியும். அதை அவாய்ட் பண்றதுக்காக சம்கியை வந்து நேரா நிப்பாட்டி வச்சு வெர்டிக்கலா நிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பீடு போடணும். அடுத்ததா ஆப்போசிட் சைடு. எப்பவுமே வந்து ஒரு நார்மலான ஒரு ஃப்ளவர் போடுறீங்க அப்படின்னா ஆப்போசிட் போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈவனா அரேஞ்ச் ஆகும், ஒரு சிமெட்ரிக்கலா வரும் நமக்கு. ஸோ அகெயின் 3 பீட்ஸ் போட்டு ஒரு சம்கி. சீக்வென்ஸ் சம்கி ரெண்டுமே ஒண்ணுதான், வேற வேற கிடையாது. மறுபடியும் இதே மாதிரி வெர்டிக்கலா நிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நீடில் உள்ள போடணும். வெர்டிக்கலா நிக்க வச்சு துணியில தான் நீடில் போடணும். நம்ம சம்கில திரும்ப போட்டுறாதீங்க. ஜஸ்ட் இதை வெர்டிக்கலா நிக்கணும். ஆனா நீடில் வந்து துணியில தான் போடுறோம். ஓகேவா? ஸோ இப்போ மறுபடியும் இந்த 2 சைடு ஒரு கிராஸ் மாதிரி போட்டுட்டு அப்புறம் அதுக்கு இடையில போட்டோம் அப்படின்னா வந்து ஒரு சின்ன ஃப்ளவர் மோட்டிவ் கம்ப்ளீட் ஆயிடும்.
ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒர்க் இது. குட்டி பிள்ளைங்க ட்ரெஸ்ஸுக்குலாம் நல்லாயிருக்கும். நிறைய மேக்ஸிமம் வந்து இந்த சீக்வன்ஸ் இந்த ஜர்தோசி இதில் வந்து ஒரு மெத்தடில் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பிள்ளைங்க ட்ரெஸ்க்கு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதெல்லாம் நல்ல ஷைன் கிடைக்கும், கிளிட்டர் ஆகும். ஸோ குட்டீஸ் ட்ரெஸ்ஸுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஒரு தடவை அந்த சம்கியை வந்து நேராக வச்சு போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும் அது. ஸோ இப்போ 4 சைட் போட்டேன்னா இந்த 4க்கு நடுவில் இதுக்கு நடுவில் ஒரு ஸ்டிச், இதுக்கு நடுவில் ஒரு ஸ்டிச் போட்டிங்கன்னா ஒரு சின்ன ரவுண்ட் ஃப்ளவர் வந்துடும். ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ எல்லா லைன்ஸும் முடிச்சதுக்கப்புறம் வந்து நாட் போட்டுக்கலாம். நாட் வந்து எங்கேயாச்சும் இடத்துல ஓரமாக இதுக்குள்ளே பெட்டல் இந்த லைன்ஸ்குள்ளே இருக்கிற மாதிரி போட்டு ஃப்ரெஞ்ச் நாட் அப்போ நான் எப்படி நாட் சொன்னேனோ அதே மாதிரி தான். கீழே ஒரு லூப் மாதிரி பிடிச்சிட்டு இழுப்போலே அதே மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு சின்ன ஃப்ளவர் மோட்டிவ் ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் தான் நீங்கள் எல்லா பீட்ஸும் யூஸ் பண்ணணும். இப்போ இதில் வந்து சுகர் பீட் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, ரெட் கலர் சுகர் பீட் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு பதிலாக நீங்கள் கர்தானா பீட்ஸ் யூஸ் பண்ணலாம். அந்த பீடோட சைஸை பொறுத்து எத்தனை பீட்ஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ கர்தானா பீட்ஸ்னா 2 பீட் எடுத்தீங்கன்னா போதும், அதுவே ஓரளவுக்கு லாங்காக வந்துடும். இல்லை வந்து லைன் இன்னும் லாங்காக வேணும் அப்படின்னா வந்து இன்னும் ஒரு பீட் சேர்த்து எடுக்கலாம். பட் ரொம்ப லாங்காக போடாதீங்க, ஏன்னா நடுவில் ஸ்டிச்சில் அப்படிங்கிறப்ப தூக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஓரளவுக்கு இந்த சைஸ் தான் வந்து கரெக்டான சைஸ். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து இதில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், சுகர் பீடும் ஃபிளாட் சீக்வன்ஸும் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து சுகர் பீடும் பிளேட் சீக்வன்ஸ், அப்போ காட்டினீங்க லாஸ்ட்டாக பிளேட் சீக்வன்ஸ்ன்ட்டு, அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு டைப் இதே மாதிரி தான். பட் பீட்ஸ் அண்ட் சீக்வன்ஸோட அரேஞ்ச்மெண்ட் மட்டும் கொஞ்சம் மாறும். அதில் ஒரு மெத்தட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து சென்டர் எப்பயும் போல ஃபிளாட் சீக்வன் எடுத்துக்கிறேன். ஒரு ஃபிளாட் சீக்வன், ஒரு சுகர் பீடு ரெண்டே ஒன்றா போட்டுட்டு ஃப்ளவரோட சென்டர் வந்து இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த சுகர் பீட் வந்து கிளாஸ் பீட் எடுத்திருக்கேன். அதோட லுக்கும் இதோட லுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அதை காட்டுறது தான் அதெல்லாம் காட்டுறேன். ஸோ இப்போ இந்த சம்கியோட முடிவில் இந்த இடத்துல இருந்து ஒரு நீடில் வெளியே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ கொஞ்சம் கவனிச்சுக்கணும். சுகர் பீட்டில் வந்து ஒரு 3 பீட் எடுத்துக்கோங்க. 1 2 and 3 பீட்ஸ் எடுத்திருக்கோம். அண்ட் பிளேட் சீக்வன்ஸில் வந்து இதை வந்து 2 விதமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து இப்படி, இது வந்து ஃபேஸிங் அப்வர்ட்ஸ், இது வந்து ஃபேஸிங் டவுன்வர்ட்ஸ், 2 விதமாக யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எடுக்கும்போது இந்த மாதிரி ஃபேஸிங் அப்வர்ட்ஸில் எடுத்துக்கோங்க, நேராக நிமித்தி வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து 3 சுகர் பீடு, ஒரு சம்கி, மறுபடியும் 2 சுகர் பீட் போட்டுக்கலாம். 1 2 2 பீட் போட்டுட்டு இப்போ சம்கி வந்து பேக் சைடில் கவுத்தி போட்டு இந்த மாதிரி பேக்வர்ட்ஸில் இருக்கணும். இப்போது அரேஞ்ச்மெண்ட் பாருங்கள், சம்கியோட அரேஞ்ச்மெண்ட் மாறும். ஃபஸ்ட்டு 3 சுகர் பீட், அப்புறம் சீக்வன் வந்து இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கணும். இன்னொன்று வந்து 2 பீடு மறுபடியும் இந்த பக்கம் ஃபேஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இதை மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு எண்ட் வரைக்கும் கொண்டு போயிடுங்க. கொண்டு போயிட்டு எப்பயும் போல சம்கி எப்படி வச்சோம் இல்லையா, இந்த மாதிரி நேராக வெர்டிக்கலாக வச்சுட்டு ஒரு எண்டில் நீடில் உள்ளே போட்டுருங்க. போட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சம்கி வந்து ஃப்ளாட்டாக படுத்துரும், இது வந்து ஒரு மாதிரி க்ராஸாக நிற்கும். ஸோ இதே மாதிரி நிறைய பெட்டல்ஸ் போடும்போது லுக்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரு லோட்டஸ் பெட்டல் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுதான் இப்போ பண்ண போகிறோம். ஸோ நான் பண்ண மாதிரி ஃபஸ்ட்டு 4 லைன் போட்டுறேன். அதுக்கப்புறம் உள்ளே போடும்போது எப்படி டிஃப்ரென்ஸ் வருதுன்னு காட்டுறேன். 4 லைன் போடுறேன் ஃபஸ்ட்டு. அந்த 4 லைன் போட்டாச்சு இல்லையா, இதுக்கு இடையில இப்போ போடும்போது பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த இடத்துல ஆரம்பிக்கலாம். மறுபடியும் அதே மெத்தட் தான், டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. பட் இது போடும்போது அந்த லுக் வந்து ஒரு லோட்டஸ் எஃபெக்டில் சூப்பராக இருக்கும். அது மாதிரி இதில் சம்கி எடுக்கிற மெத்தடும் கரெக்டாக எடுக்கணும். இது வந்து ஃப்ளாட் சீக்வன்ஸ், ஃப்ளாட் சீக்வன்ஸு கப் சீக்வன்ஸ் எல்லாம் விட இந்த பிளேட்டில் தான் வந்து இந்த லுக் வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. செட் பண்ணும்போது கரெக்டாக இது 2க்கும் மிடில் சென்டர் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ இந்த உள்ளே இருக்கிற சம்கி எல்லாமே வந்து ஒரு ரவுண்டாக ஃபார்ம் ஆகும். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு காட்டுறேன். 2 டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக முடிச்சாச்சு. இது பார்த்தீங்கன்னா உள்ள வந்து இப்படி ஒரு ஃபர்ஸ்ட் லேயர் வந்து இப்படி ரவுண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். செகண்ட் லேயர் ஆஃப் சீக்வன்ஸ் வந்து இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ ஒரு லோட்டஸ் எஃபெக்ட் கிடைக்கும் பார்க்குறதுக்கு. இது சின்ன பிள்ளைங்க ட்ரெஸ்ஸுக்கு ஃப்ரண்ட்டில் போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது கண்டிப்பாக வந்து பேக் நெக்கில் போட்டிங்கன்னா முடி பிடிச்சி இருக்கும். ஏன்னா சம்கி வந்து இப்படி நேராக நிற்குது இல்லையா, ஸோ அதனால முடி பிடிச்சி இருக்கும். ஸோ பேக் நெக் ட்ரை பண்ணாதீங்க. ஃப்ரண்ட்டில் குர்த்திஸுக்கு இல்லை குட்டி பிள்ளைங்க பாவாடை சட்டைக்கு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ எனக்கு 2 டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து ஃப்ளாட் சீக்வன்ஸ் அண்ட் சுகர் பீட்ஸ், இன்னொன்று வந்து பிளேட் சீக்வன்ஸ் அண்ட் சுகர் பீட்ஸ். இதை வச்சு ஒரு சின்ன ஹோம்ஒர்க் மோட்டிவ் ரெடி பண்ணுறேன், அதுக்கு பாருங்க. ஸோ இப்போ இதுதான் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கிற ஹோம்ஒர்க் மோட்டிவ். நான் கொடுக்குற ஹோம்ஒர்க் மோட்டிவ்ஸ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருக்கும். அதாவது நீங்கள் பிளவுஸில் இதை அப்படியே அப்ளை பண்ணுற மாதிரியான மோட்டிவ்ஸாக தான் இருக்கும். ரொம்ப
காம்ப்ளிகேட்டடாக இருக்காது, சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இதை ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு அதை அப்படியே நீங்கள் ப்ளவுஸில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி மோட்டிவ்ஸ் ரெடி பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த சென்டர் ஃப்ளவர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் வந்து இந்த பிளேட் சீக்வன்ஸ் வச்சு இப்போ ஃப்ளவர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஃப்ளவர் யூஸ் பண்ணிக்கோங்க, பிளேட் சீக்வன்ஸும் சுகர் பீட்ஸும் யூஸ் பண்ணி. அடுத்தது வந்து இப்போ இங்கே இந்த லீஃப் இருக்கு இல்லையா, லீஃபுக்கு வந்து லவங்கம் ஸ்டிச் நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம், அந்த ஸ்டிச் போட்டுக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல இந்த டாட் வச்சிருக்கோம், இதுக்கெல்லாம் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டுக்கோங்க. அண்ட் இந்த கொடி மாதிரி போட்டிருக்கேன் இல்லை, இந்த கோல்டன் கலர்ல கொடி மாதிரி இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் வந்து வெறும் செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. செயின் ஸ்டிச் போட்டாலும் ஓகே தான், இல்லை கொஞ்சம் ப்ராமினென்ட்டாக தெரியும் நினைச்சீங்கன்னா ஜிக்ஸாக் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜிக்ஸாக் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் அந்த மாதிரி ஜிக்ஸாக் போட்டுக்கோங்க. இந்த கொடி எல்லாமே இந்த கோல்டன் கலர் லைன் எல்லாத்துக்குமே வந்து கோல்டு சரி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மேலே ஒரு 3 ஃப்ளவர், இங்கே ஒரு ஃப்ளவர், இங்கே ஒரு ஃப்ளவர், இங்கே ஒரு ஃப்ளவர் போட்டிருக்கேன் இல்லையா, இதில் வந்து இந்த 2 ஃப்ளவருக்கும் இந்த சைட்ஸில் இருக்க 2 ஃப்ளவருக்கும் சுகர் பீடும் ஃபிளாட் சீக்வன்ஸும் யூஸ் பண்ணி ஃப்ளவர் போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து ஃபிளாட் சீக்வன்ஸும் கர்தானா பீட்ஸ் வேணா யூஸ் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா இங்கே சுகர் பீட், நான் சுகர் பீட் எழுதியிருக்கேன், ஸோ நீங்கள் சுகர் பீட் யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது சுகர் பீட்க்கு பதிலாக கர்தானா, 2ல் ஏதாவது ஒன்று. 3 ஃப்ளவர் இருக்கு, அதில் ஒரு இதுக்கு கர்தானா, 2 இதுக்கு சுகர் பீட் அப்படின்னு மாற்றி யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த லீஃப் இருக்குல்ல, கிரீன் கலர்ல இந்த கிரசன்ட் லீஃப், இதுக்கு வந்து செயின் ஸ்டிச் வச்சு ஃபில்லிங் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வரைக்கும் சில்க் த்ரெட் வச்சு நம்ம ஒர்க் எதுவுமே பண்ணல, நான் ஸ்டார்ட் பண்ணல இந்த ஸ்டிச்சஸ்லாம். ஸோ அதனால இப்போதைக்கு கலர் ஜரி வச்சு, கிரீன் கலர் ஜரி ஏதாவது இருந்ததுன்னா அதை வச்சு நீங்கள் இந்த இடத்த செயின் ஸ்டிச் ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து உங்களோட ஹோம்ஒர்க் மோட்டிவ். இது நீங்கள் வந்து ஒரு சின்ன கிளாத்ல போட்டு ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஓகே தான், இல்லை ஒரு குர்த்தி டாப்லையோ இல்லை ஒரு குட்டி பாப்பா ட்ரெஸ்லையோ ஃப்ரண்ட்ல போட்டு ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஓகே தான். எப்படி வேணாலும் பண்ணுங்க, ஹோம்ஒர்க்காக எடுத்து இதை பண்ணுங்க. அண்ட் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண அந்த கேஸ்டான் ஸ்டிச்சுக்கான ஹோம்ஒர்க் மோட்டிவ் வந்து நான் பிளாக்ல இன்னும் அப்லோட் பண்ணல, இன்னைக்கு சேர்த்து பண்ணுறோம். இதுவும் அதுவும் சேர்த்து பண்ணுவோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கீப் ப்ராக்டிசிங். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். பாய்.